எல்லாருக்கும் ஹாய். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. அவனை எங்கள் அப்பா அங்கே பிடிச்சேன் இங்கே பிடிச்சேன். நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படின்ட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தோம் கஷ்டப்பட்டோம் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸை கூட உழைச்சி தான் சாப்பிட்டோன்ட்டாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, அந்த வேப்பக்கொட்டை புண்ணக்கொட்டை அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் 5 ரூபாய்க்கு 1 கிலோவுக்கு 5 பொரி உருண்டை கொடுப்பாங்கடான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, புன்னை மரத்தில் உள்ள பின்னக்கொட்டையை பொறுக்க வந்திருக்கோம். இதை பொறுக்கி என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நிறையா கிடக்கு, பொறுக்கும். இந்த வாளியையும் ஃபில் பண்ணும். இதான் வந்து பின்னக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பின்னத்தோட மரம் முளைச்சி கிடக்கு. இதுமாரி கொட்டையாக வந்து இதுலேருந்து எண்ணெய் ஆட்டுவாங்க. இந்த பூவை வந்து மூஞ்சிக்கு தடைக்குவாங்க. இதே நோயெல்லாம் வராமல் இருக்கும். இது வந்து நிறைய காய்ச்சினா அந்த சீசனில் வந்து மழை நிறைய பெய்யுன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு விளக்கு போடுவாங்க. பார்ப்போம் எவ்வளோ தேருதுன்னு பார்ப்போம். ஏதாச்சும் பொரி உருண்டை வாங்குறதா மசாலா உருண்டை வாங்குறதான்னு பார்ப்போம். நம்மளோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்பி இருக்குது. போக போக பார்ப்போம் எவ்வளோ நம்புதுன்னு. இங்கே நிறைய கிடக்கு. போனோம்னா நேற்று அடித்த காற்றுல மாங்காய்லாம் கீழே விழுந்து கிடக்குறது. அப்படியே நான் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தேடிப்போம். இங்கெல்லாம் மாங்காய் வந்து கிடக்கு. பாதி அணிக்கடிச்சு படுத்து போய் கிடக்கு. நல்ல மழை. அந்த மழை காற்றுல எல்லா மாங்காயும் கீழே விழுந்து கிடக்கு. இது காக்கா குடியை தான் சாப்பிடும். பழுத்த மாம்பழம் மாட்டாங்கன்னா அணி கடிச்சு போட்ட மாம்பழம் அதுதான் அணி சாப்பிடும். கொட்டை மாங்காய் நிறையா விழுந்து கிடக்கு. நிறைய மாங்காய் விழுந்து. இதெல்லாம் ஒட்டி தான் ஒட்டு மாங்காய். மாங்காயிலே இது வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம். இது வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. கொஞ்சம் புளிப்பும் மாவு மாதிரி இருக்கும். இது சும்மா உப்பு மிளகு அப்படி அந்த மாதிரி வச்சு சாப்பிட இருக்கும். நிறைய விழுந்து கிடக்கு. எல்லாத்தையும் பொறுக்கி போனால் மாங்காய் அல்வா, மாங்காய் தொக்கு, மாங்காய் சோறு, மாங்காய் துவையல், மாங்காய் பச்சடி எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான் செஞ்சு. இதான் முந்திரி கொட்டை. வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறேன், பின்னக்கொட்டை பிறகு வந்தேன். அது அப்படியே மாங்காய் வளர்ந்தது. அதுக்கப்புறம் முந்திரி. இதில் தான் முந்திரி கேஷ்யூ நட்டு வரும். அப்படியே காய ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தமாரி நல்ல பழம் வந்து கொட்டையான பிறகு இதை நெருப்பில் போட்டு சுட்டு எடுப்பாங்க. அப்படி தானே நம்ம இதை குத்தி மண்ணில் போட்டு எடுத்து சாப்பிட்றோம். இது கூட நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் கூட கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸி. மண்ணில் போட்டு நோண்டி எடுக்கிறது தான். ஆனால் என்ன, கையில் பால் தெரிக்காமல் பார்த்துக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்று நினச்சி போனோம். ஆனால் நம்ம பின்னக்குட்டியோடு சேர்த்து மாங்காய் முந்திரிக்காய் எல்லாம் கிடச்சி இந்த வெயிலுக்கு செம்மையாக எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். எங்கள் வீட்டிலேருந்து ஒருப்பார், நீ உழைக்கிறன்னு தானே சொல்லி போனேன்னு அப்படியே பார்த்தாங்க. கிடச்சி ஒரே நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லி விட்டாங்க.